இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே மானிடனாய் அவதரித்த அந்த மாபெரிய நிகழ்ச்சியை தான் கிறிஸ்துமஸ் என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு கற்றுத் தருவது என்ன? வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துமஸின் மையமான செய்தி என்னவென்றால் கடவுளின் அன்பு. இன்றைக்கு அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்ன வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மறுபடியுமாக நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கடவுள் அன்பு கூர்ந்தார். God's love is a fact. கடவுள் மனிதனை நேசிக்கிறார் என்பது உண்மை. இன்று இந்திய தேசத்திலே நாம் கடவுளை குறித்து எப்படி கற்றுக்கொள்கிறோம்? எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நான் சிறு வயதில் பாடசாலையில கற்றுக்கொள்ளும் போது என்னுடைய தமிழ் பாடத்தில் கடவுள் என்று ஒரு பாடம் வந்தது. அந்த பாடத்தில் இவ்விதமாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். கடவுள் என்பவர் கடந்து நிற்பவர். God is a transcendental being. எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். மனிதனோடு அவர் இடைபடக்கூடியவர் அல்ல. அது மாத்திரமல்ல, கடவுள் என்பவர் விருப்பு வெறுப்பு இல்லாதவர். God is நிர்குண நிர்குண பிரம்மன். இதைத்தான் அந்த தமிழ் பாடத்தில் நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த சத்திய வேதம் ஒன்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது: கடவுள் மனிதன் மீது அன்பு வைத்திருக்கிறார். கடவுள் என்பவர் not simply a transcendental being. அவர் கடந்து நிற்பவர் மாத்திரமல்ல, உள் உறைந்தவர், நம்மோடு வசிப்பவர். இதைத்தான் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். என்று நம்மோடு இருக்கிற ஒரு இறைவன் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் கடந்து நிற்பவர் அல்ல, எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் அல்ல, என்னோடு வாழ்பவர், என்னோடு இருப்பவர். அது மாத்திரமல்ல, அவர் நிர்குண பிரம்மன் அல்ல, அவர் விருப்பு வெறுப்பு இல்லாதவர் அல்ல, விருப்பமும் வெறுப்பும் நிறைந்தவர். அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர், குணநலம் நிறைந்த கடவுள். A God with full of characters, attitudes. இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அவர் சர்க்குண பிரம்மன். இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே அவர் சர்க்குண பிரம்மனாக அவதரித்தார். எல்லா விதமான குணங்களோடு மனிதனை நேசிக்கிறவராக வந்தார். இன்று இந்த சத்திய வேதம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் அன்புடையவர். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God's love is a fact. இன்றைக்கு உங்களை நேசிக்கிற ஒரு இறைவன் இருக்கிறார். அதைத்தான் இந்த வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு மத வேறுபாடு கிடையாது, இன வேறுபாடு கிடையாது, மொழி வேறுபாடு கிடையாது, நிற வேறுபாடு கிடையாது, எந்த விதமான இன வேறுபாடும் அவருக்கு கிடையாது. அவர் எல்லோரையும் நேசிக்கிறவர். இதைத்தான் கிறிஸ்துமஸ் கற்றுத் தருகிறது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God
இஸ் a சர்க்குண பிரம்மன். மறந்துடாதீங்க, உங்களை நேசிக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். இரண்டாவதாக இந்த சத்திய வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, தம்முடைய ஒரே மைந்தனை இந்த உலகிலே நமக்காக அவர் கொடுத்தார். இதுதான் the proof of God's love. முதலாவது நான் சொல்லிக் கொடுத்தேன், God's love is a fact. இரண்டாவது இந்த வசனம் சொல்லுகிறது the act of God's love அல்லது the proof of God's love. கடவுள் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம், என்ன நிரூபணம்? இன்று சாதாரணமாக மனிதர்கள் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அது செயல்பாட்டிலே இருக்காது. தேவன் தம்முடைய அன்பை நிரூபித்தார். எப்படி தெரியுமா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகிலே நமக்காக கொடுத்தார். குழந்தைகள் உலகிலே வாழுவதற்காக பிறக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து சாவதற்கென்றே பிறந்தார். நமக்காக உயிர் கொடுக்கும்படிக்கே பிறந்தார். மனு குலத்தை ரட்சிக்கும்படிக்கே பிறந்தார். இதுதான் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு நிரூபணம். ஒரு வீட்டில் 5 குழந்தைகள் இருந்தாங்க. விவசாய குடும்பம், மிகவும் கஷ்டம். இதை அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய தனவந்தர் பார்த்தார். இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுகிறது, இந்த குடும்பத்திற்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அந்த குடும்பத்தை அவர் அணுகினார். அந்த அம்மாவிடம் கேட்டார், நீங்க ரொம்ப கஷ்டப்படுகிறீர்களே, 5 குழந்தைகள் வைத்திருக்கிறீர்கள், எனவே ஒரு குழந்தையை என்னிடம் தாருங்கள், நான் அந்த குழந்தையை உங்களுக்கென்று வளர்க்கிறேன், உங்களுக்கு அது கைத்தாங்கலாக இருக்கும் என்று சொன்னார். அவர் கேட்டாரு, உங்க மூத்த மகனை என்னிடம் தாருங்கள், நான் அவனை படிக்க வைக்கிறேன், அவன் என்னோடு வளரட்டும். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயையோ அந்த மூத்த பையனை கேட்டுறாதீங்க ஐயா, அந்த மூத்த பையன் தான் எங்க வீட்டுக்காரருக்கு உதவியாக கழனியில வயலிலே உதவி செய்கிறவன், அவனை அழைத்து கொண்டு போய்விட்டால் எப்படி? உடனே அந்த அம்மா கேட்டாங்க, என்றால் உங்களது 2வது மகளை தாருங்கள், அந்த குழந்தையை நான் படிக்க வைக்கிறேன். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நானும் என் கணவனாரோடு இணைந்து வயலுக்கு வேலைக்கு சென்று விடுவேன், அப்பொழுது என்னுடைய வீட்டு வேலைகளை சமையலை எல்லாம் பார்ப்பது அந்த 2வது பெண் குழந்தை, தயவு செய்து அந்த பிள்ளையை கேட்டு விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே அப்போ அந்த 3வது குழந்தையை கொடுங்கள், நான் வளர்க்கிறேன் என்று சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயோ அந்த பிள்ளையை மட்டும் கேட்டுறாதீங்க ஐயா, 3வது பிள்ளை என்றால் அவங்க தாத்தாவுக்கு உயிர், எனவே அந்த பிள்ளையை கேட்டுட்டீங்கன்னா நான் எப்படி கொடுக்க கூடும்? அந்த பிள்ளையை நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்க தாத்தா உயிரையே விட்டுருவாரு என்று சொன்னார்கள். அப்போ 4வது குழந்தையை கொடுங்கள் என்று கேட்டார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா கொடுக்கலாம், எங்களது கஷ்டம் குறையும் என்பதெல்லாம் உண்மைதான், ஆனால் நான் வயலுக்கு போன பின்பதாக எனக்கு ஒரு 5வது கை குழந்தை இருக்கிறது, அந்த கை குழந்தையை பார்க்கிறது இந்த 4வது குழந்தை தான், எனவே தயவு செய்து அந்த 4வது குழந்தையை நீங்க கேட்டுறாதீங்க, என்றால் அந்த கை குழந்தையை யார் பார்க்க கூடும்? உடனே அந்த ஐயா கேட்டாங்க, அப்போ அந்த கை குழந்தை 5வது குழந்தையை கொடுங்கள், உங்களுக்கு என்று வளர்க்கிறேன். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயோ பச்சை பிள்ளை, அந்த பிள்ளையை கொடுக்க முடியுமா? ஆக 5 பிள்ளைகள் இருந்தார்கள், ஒரு பிள்ளையை கூட வாழுவதற்கு, நன்றாக வளர்வதற்கு, கொடுப்பதற்கு அந்த தாய்க்கு மனமில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி, ஒரே பேரான என்றால் only begotten, only one son, ஒரே குமாரனை நமக்காக தந்தார், வாழுவதற்காக அல்ல, சாவதற்காக. அந்த குமாரனுடைய பிறப்பை தான்
நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். கடவுள் மனிதனை நேசிக்கிறார் என்பதற்கு மாபெரும் நிரூபணம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார். அவர் வாழுவதற்காக அல்ல, எனக்காக, உங்களுக்காக உயிர் கொடுப்பதற்காக வந்தார். மூன்றாவது, இந்த வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? The result of God's love. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். முதலாவது சொன்னேன், God's love is a fact. உங்களை கடவுள் நேசிக்கிறார் என்பது உண்மை. இரண்டாவது கற்றுக் கொடுத்தேன், the act of God's love அல்லது the proof of God's love, கடவுளின் அன்பின் நிரூபணம். மூன்றாவது நாம் கற்றுக்கொள்கிறோம், the result of God's love. தேவன் என்னை நேசித்தார் என்பதினால் எனக்கு கிடைத்த விளைவு என்ன, பலாபலன் என்ன? நான் ஒரு பாடம் படித்திருக்கிறேன் தமிழிலே. அதனுடைய தலைப்பு, ஆதாயம் இல்லாமல் ஆதவன் ஆற்றோடு போக மாட்டான். இன்றைக்கு ஆதாயம் வேண்டும் மனிதனுக்கு. கடவுள் என்னை நேசித்தார் என்றால் அதனால் எனக்கு கிடைத்த ஆதாயம் என்ன, லாபம் என்ன? இங்க சொல்லி இருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்றால், என்னை கடவுள் நேசித்ததினால் ஏற்பட்ட விளைவு என்ன? நான் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவன், அழிவில்லாத வாழ்வு, இதை அடைந்து கொள்ள வேண்டும். இன்று உலகத்தினுடைய எல்லா மதங்களும் இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. நித்திய ஜீவன், அழிவில்லாத வாழ்வு, பரலோகம், இதையெல்லாம் எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்கிறது. கடவுள் என் மீது வைத்ததினால் ஏற்பட்ட அன்பின் விளைவு, எனக்கு நித்திய ஜீவன், அழிவில்லாத முடிவில்லாத வாழ்வு, சொர்க்க வாழ்வு. கெட்டு போகாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நரக ஆக்கினைக்கு போய்விடாமல். இதுதான் கடவுளுடைய எண்ணம். அதற்காகத்தான் தம்முடைய மைந்தனை கொடுத்தார். அந்த கடவுளின் அன்பின் விளைவுதான் பரலோகம், நித்திய ஜீவன். ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஐயா, அம்மா, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த வாழ்வு இதோடு முடிந்து போவது இல்லை. இந்த வாழ்வுக்கு பின் இன்னொரு வாழ்வு இருக்கிறது, மறந்துடாதீங்க. அந்த வாழ்வுல தேவனோடு கூட நித்தியமாய் சொர்க்கத்திலே பரலோகத்திலே நித்தியமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு இந்த உலகிலேயே நம்ம ஆயத்தப்படணும். இதைத்தான் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே யோவான் தன்னுடைய கடிதத்திலே சொல்லி இருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அது அவருடைய குமாரனில் இருக்கிறது. அடுத்த வசனத்தில் சொன்னாரு, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரன் என்றால் இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்களது சொந்த வாழ்விலே ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இன்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களது வாழ்விலே ஏற்றுக்கொள்ளுங்கள். நித்திய ஜீவன் என்பது எங்கோ என்றைக்கோ ஆரம்பிப்பது அல்ல, இன்றைக்கு இந்த நாளிலே ஆரம்பிக்கிறது. பெத்லகேமில் பாலகனாய் பிறந்த இந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே என்று ஏற்றுக்கொள்ளும் போது நீங்களும் அந்த நித்திய ஜீவனுக்கு பங்காளிகள். 3 காரியங்களை சொல்லிக் கொடுத்தேன். கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்பது உண்மை. கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்பதின் நிரூபணம், தம்முடைய ஒரே மைந்தனை கொடுத்தார்.
மூன்றாவது, கடவுள் மனிதனை நேசித்ததினால் ஏற்பட்ட பலாபலன், நித்திய ஜீவன், அழிவில்லாத வாழ்வு. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரராக மாறிவிடலாம். இயேசு கிறிஸ்துவை உங்களது வாழ்விலே ஏற்றுக்கொள்ளும் போது தேவாதி தேவனுடைய இந்த அன்பு உங்களது உள்ளங்களை நிறைக்கட்டும், உங்களது இல்லங்களிலே நிறைந்திருக்கட்டும். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே மறுபடியுமாக என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறி என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன். இந்த மகிமை டிவி சேனல்ல தேவ செய்தியை கொடுப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் மனிதனை நேசிக்கிறீர் என்பது உண்மை. உங்களது சொந்த மைந்தனை எங்களுக்காக உயிர் கொடுக்கும்படி அனுப்பி வைத்து அந்த அன்பை நிரூபித்தீரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த அன்பின் விளைவாக பலாபலனாக அழிவில்லாத நித்திய வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக குமாரனாகிய இயேசுவை, பாலகனாகிய இயேசுவை எங்களது உள்ளங்களிலே ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே உங்களது பிரசன்னத்தால் எங்களது உள்ளமும் இல்லமும் நிறைந்திருக்கட்டும். வரவிருக்கிற புதிய ஆண்டு ஒளிமிகுந்த ஆண்டாயிருக்கட்டும். எங்களது தேசம் சுபிட்சம் அடையட்டும். திருச்சபைகள் வளரட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you very much. God bless you.